வர்ற ஜனவரி 25, 2026 எந்த காரணம் கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க. என்னன்னா உங்கள் கர்மாவையே கீழே தள்ளி விடக்கூடிய ஒரு பரிகாரம். தொழில நல்ல முன்னேற்றம், நல்ல வருமானங்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா எடுத்துரும். சோ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கையை பல வகையில மாற்றத்தை கொடுக்கும். அன்னைக்கு பொதுவான பரிகாரம் என்னன்னா, ஒரு 7 எருக்கன் இலை, ஓகேங்களா, எருக்க மரத்துக்கு இலை கொண்டு வாங்க. அது கிடைக்கல, நான் எங்க ஊர்ல எருக்க இலையே கிடையாதுங்க, எங்க ஊர்ல நான் எங்க போய் தேடுறதுன்றவங்க கொஞ்சம் கோதுமை, முழு கோதுமை முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கோதுமை எடுத்து உச்சந்தலையில வச்சுக்கோங்க. இல்ல எருக்கம் இலை கிடைச்சவங்க 7 எருக்கம் இலை தலைமையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது தலையில கை கால வைக்கணும், அதெல்லாம் வேண்டாம், தலை உச்சந்தலை வைங்க. வச்சுட்டு தண்ணியை தலைக்கு ஊற்றி ஃபுல்லா குளிங்க. அந்த விழும்போது அது நீங்க அந்த தலையில இருந்து கீழே விழட்டும், அப்படியே கீழே விழுந்துட்டோம். குளிச்சு முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் அள்ளி மொத்தமா எடுத்துட்டு போயிட்டு கால் படாத இடத்துல, ஓகேங்களா, கால் படாத இடத்துல எங்கேயாவது போட்டுருங்க. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கோதுமை சூரியனுடைய தானியம், சூரியன் அவருடைய அந்த பிரீத்தி பண்றதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வழி. அதே போல அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பரிகாரம், இதுதான் நான் சொல்ல போறது. உதிக்கக்கூடிய டைம், அந்த சூரிய உதயம் நடக்குது இல்லையா, அந்த டைம்ல தான் இதை நீங்க செய்யணும். இதுக்கு என்ன பண்ண, முதல்ல கோதுமை இருக்கு இல்லையா, அந்த முழு கோதுமையை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறீங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு பித்தளை இல்லைன்னா செம்பு, ரெண்டுல எந்த பாத்திரம் வீட்டில் இருக்கோ அந்த பாத்திரம் எடுத்து இது இப்படி பானை மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி ஷேப் இருக்கணும், ஓகேங்களா, இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க நான் சொல்லக்கூடிய செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்திடுங்க. தண்ணியை ஊத்திட்டு அதுல இந்த கோதுமையை போட்டுருங்க, ஓகேங்களா. கோதுமை போட்ட உடனே தண்ணியில கோதுமை இருக்கு, நல்லா ஒரு கலக்க அரைக்கி விடுங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, சூரிய பகவானே எனக்கு அனுகிரகம் பண்ணி என்ன இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ரெடியா இருங்க. இந்த பாத்திரத்தை 2 கையில் அப்படியே தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகும். இந்த பாத்திரத்தை தலைக்கு மேல தூக்கணும். தூக்கும்போது இடது கையில தான் பிடிச்சிக்கணும், ரைட்டு கிடையாது, லெப்ட். இடது கையில இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த பாத்திரத்துல இருக்கிற தண்ணி பிளஸ் இந்த கோதுமை அப்படியே கீழே விழற மாதிரி கொட்டணும், ஓகேங்களா. இப்படியே கொட்டுறீங்க. கொட்டும் போது அந்த கீழே கொட்டும் போது ஓம் சூரிய தேவாய நமக, ஓம் சூரிய தேவாய நமக, ஓம் சூரிய தேவாய நமக இந்த பிரார்த்தனை சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க கிழங்க பார்த்து சூரியன் உதயத்தை பார்த்து தான் இதை பண்ண போறீங்க, ஓகேங்களா. அப்போ அந்த கோதுமையும் தண்ணீரும் கீழே கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துருங்க. கை கால் மட்டும் கழுவிக்கங்க. இது ஒரு மிகப்பெரிய தாந்திரிக பரிகாரம். என்னன்னா உங்கள் கர்மாவையே கீழே தள்ளி விடக்கூடிய ஒரு பரிகாரம். இதுக்கப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு பாவம் பண்ணிட்டு வந்தீங்க என்ன ஏதுன்றது உங்களுடைய கர்மாவை பொறுத்தது தெரியும். நீங்க ஆரம்பிக்கிறது ரத சப்தமி அன்னைக்கு ஆரம்பிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சண்டேவும் பண்ணு, இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க, எவ்வளவு மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும் பாருங்க. அவ்வளவு ஒரு பெரிய ரகசியம் இது. அது அந்த காலத்துல செஞ்சு 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 எல்லாம் நல்லா இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் மறைஞ்சிருச்சு, நிறைய விஷயம் தெரியாம போயிடுச்சு. அதெல்லாம் இப்போ கரெக்ட் பண்ணி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இந்த ரத சப்தமி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையும். என்னுடைய வாழ்த்துக்கள்.